கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நாம் இந்த ஜெப வேளையிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து ஜெபிக்க போகிறோம். இது முக்கியமான ஒரு காரியம். அநேக சகோதர சகோதரிகள், குடும்பங்கள் இதிலே அகப்பட்டு மிகவும் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் மகா பெரிய பிரச்சனைகளிலே சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் அறிந்திருக்கிறார்கள். அநேகர் இதற்காக ஜெப விண்ணப்பங்களை எழுதியிருக்கிறீர்கள். பாருங்கள், ஒரு காரியத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்வோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஐயா, எத்தனை ஆபத்துகள், எத்தனை குழப்பமான டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ஸ்ல நாம இருந்தாலும் நம்மை விடுவிக்கிறவர், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, உனக்கு வெட்டாத, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் உங்க கடன்களில் இருந்தும், உங்க பைனான்ஸ் பிரச்சனை, தோல்விகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, பாருங்க, நீங்க அதில் இருந்து தப்பித்து செல்வதற்கு, ஐயா, நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதற்கு, அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணுவதற்கு, ஒருவேளை உங்களுக்கு கொடுத்தவர்கள் எத்தனை நல்ல மனதோடு முதல்ல கொடுத்திருப்பாங்க, முதல்ல நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறதை ஒரு நாளும் தவற விட்டு கூடாது. உங்களுக்கு கொடுத்தவர்கள் இன்று நீங்க கஷ்டப்படலாம், ஆனா ஒருவேளை உங்களுக்கு கொடுத்தவர்கள் உண்மையாகவே நல்ல எண்ணத்தோடு கொடுத்திருப்பார்கள். நீங்க நல்லா இருக்கட்டும், நீங்க கேட்டதுனால உங்களை மதிச்சு, உங்களுடைய விசனை, நீங்க சொல்ற காரியங்களை மதிச்சு, சரி நல்லா இருக்கட்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்திருப்பார்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியாய் நினைத்து நீங்க அதற்காக ஜெபிக்கும் பொழுது அந்த நன்றியை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ஒருவேளை அவங்க ஆத்திரப்பட்டாங்க, ஒருவேளை அவங்க கோபப்படுறாங்க அப்படின்னாலும் நீங்க அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். உங்களுக்காக கர்த்தர் பெரிய வழிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியமான வழிகளை திறப்பார். ஐயா, நீங்க உங்க திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். அதே போல நீங்கள் சோதனையில் இருந்து தப்பி செல்லும் போக்கையும் கர்த்தரே உண்டு பண்ணுவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவரையே பிடிச்சு, அவரையே நம்பி, அவரை விசுவாசிச்சு நிற்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வழி திறப்பார். கவலைப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடன் பிரச்சனை எப்படி வந்தது, ஐயா, என்ன செய்யலாம், இது எப்போது தீரும், எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தர் விடவே மாட்டார். உங்களை நிச்சயமாக உங்களை கடன் பிரச்சனைகளில் இருந்து மாற்றி, நிச்சயமாக அதுல எந்த சந்தேகமும் இல்லை, உங்களை மாற்றி உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக, அநேக ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் கடன் கொடுக்கிறவர்களாக அவர் மாற்றுவார். அதுல எந்த மாற்றமும் சந்தேகமும் கிடையாது. அது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க சாபம் சந்தோஷமாய் மாறும். உங்க சாபம், ஒருவேளை கடன் கூட உங்களை சாபம் போல பற்றி இருக்கலாம், அது சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அன்பின் தேவன். பாருங்க, அவர் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒன்றுமில்லாவற்றில் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஐயா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நல்ல கர்த்தர். இன்று எனக்கு அருமையான நல்ல சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை ஒருவேளை இன்று உங்களுக்கு இல்லாதது போல, முடியாதது போல தோன்றலாம். உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக, அநேகருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஜெப வேளையிலே தங்கி இருக்கிற அதிகாலை வேளையிலும் நடு ஜாமங்களிலும் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். உங்களை நிச்சயமாக கர்த்தர் கைவிடவே மாட்டார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஒரு முக்கியமான ஜெபத்தை, ஒரு முக்கியமான கருத்தான விசுவாசம் உள்ள ஜெபமாய் நாம் ஜெபிப்போம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, கடனாளியையும் ரட்சிக்கும்.
ஐயா, கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் பரலோகத்தை திறக்கும். கருத்தாய் எலியா ஜெபம் பண்ணினான். எலியா என்கிறதான் அந்த அற்புதமான தீர்க்கதரிசி கருத்தாய் செய்த ஜெபம் பரலோகத்திலிருந்து அக்னியை இறக்கியது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை, அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா? ஐயா, எலியா கருத்தாக ஜெபித்த பொழுது வானம் அடைக்கப்பட்டது. மறுபடியும் ஜெபித்தான், வானம் திறக்கப்பட்டது. 3 வருஷம் மழையே இல்லாத, அவனுடைய வார்த்தையினாலே, அவனுடைய கட்டளையினாலே, வேண்டுதலினாலே மழையே இல்லாமல் போன, இல்லாமபடி அடைக்கப்பட்ட வானம் மறுபடியும் ஜெபித்த பொழுது வானம் திறந்து மழை கொட்டென்று கொட்டியது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்வார். கவலைப்படாதீர்கள். எத்தனை பிரச்சனை இருந்தா என்ன, எத்தனை கொடுமைகள் உங்களை சூழ்ந்திருந்தா என்ன, கர்த்தரை நம்புங்கள், தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, பல்வேறு கடன் தொல்லை பாரங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற, பைனான்ஸ் ப்ராப்ளங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற, இன்னும் ஐயா தொழில் செய்த தொழிலிலே மகாபெரிய தோல்வியை பெற்றிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறார்கள். சமூகத்திலே அநேக நாட்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, சொல்ல முடியாத துன்பங்கள், சொல்ல முடியாத வேதனைகள், வாழ வழியே இல்லாத சூழ்நிலைகள், வாங்குகிற சம்பாத்தியம், வருகிற பணங்கள், வரவுகள் எல்லாவற்றையும் ஏதோ திருடன் பறித்து கொண்டு போவது போலே அவைகள் எங்களுக்கு பிரயோஜனப்படாமல் போகிறதே என்று தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடன் கொடுத்தவர்களும் ஐயா கஷ்டப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அதை விரைவாய் இவர்கள் அடைக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அனுகூலமான ஒரு அடையாளத்தை இவர்களுக்கு காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய சித்தம் அறியாமல், உம்முடைய எண்ணம் அறியாமல், சொந்த சித்தத்தின்படி, சொந்த எண்ணத்தின்படி, ஐயா, ஒருவேளை பேராசையினாலே, ஒருவேளை பண ஆசையினாலே, ஒருவேளை ஐயா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்காக இவர்கள் வாங்கிய கடன்களை திரும்ப செலுத்த முடியாமல் அகப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாய் இன்று அதிகாலையிலே என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஐயா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததெல்லாம் எங்களுடைய மீறுதல்களும் கீழ்ப்படியாமைகளும், ஒருவேளை எங்களுடைய அறியாமையிலும் வந்த காரியங்கள் சுவாமி. நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் எவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நீர் எவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற மனிதன் அல்ல என்று அறிந்திருக்கிறோம். யாக்கோபு 1:14 சொல்லப்பட்டபடி ஐயா, நாங்கள் ஐயா தங்கள் எங்களுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த பிள்ளைகளுக்காக வானம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வானத்தின் பல கனிகளை என் தேவனாகிய கர்த்தர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் பல கனிகள், வானத்தின் பல கனிகள், வானத்தின் மதகுகள் இவர்களுக்காக திறக்கப்படட்டும். பெரிய கடனிலே அகப்பட்டவர்களும் சிறிய கடனிலே அகப்பட்டவர்களும் ஐயா கஷ்டப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் இன்று கண்ணோக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறவர்களை கர்த்தரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு நீர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. இதுவரை இந்த பிள்ளைகளை காத்தீங்களா சுவாமி. இதுவரை எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த இவர்களை என் தேவனாகிய கர்த்தர் நீரே காத்தீர், நீரே பாதுகாத்தீர், நீரே நடத்தி வந்தீர். நல்ல எபினேசராய் கூட இருந்தீர். அதுல மாற்றமில்லை. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. என் அன்பு சகோதர சகோதரிகள் இன்னும் பல்வேறு உபத்திரவங்களிலே அகப்படாதபடி ஐயா, இன்னும் நொந்து நொடிந்து போகாதபடி விரைவாய் அதிவிரைவாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான அதிசயமான அற்புதங்கள் இவருடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஐயா உம்முடைய கரத்தில்
சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல சோதனையில் இருந்து தப்பி செல்லும் போக்கையும் எங்கள் தேவனே உண்டு பண்ணுவார் என்று விசுவாசத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. என்ன செய்வதென்று, என்ன செய்வது, எப்படி இந்த பிரச்சனைகள் நீரும் என்று தெரியாத, தீரும் என்று தெரியாத இந்த அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய பிள்ளைகளின் மீது இரக்கமாய் இருப்பீராக. தப்பி செல்லும் போக்கு இவர்களுக்கு உண்டாவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா. இந்த கடன் தொல்லை, பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகளில் இருந்து ஐயா, இந்த நஷ்டங்கள், இந்த பைனான்ஸ் பிரச்சனைகளில் இருந்து இவர்கள் தப்பி செல்லும் போக்கை என் தேவனே பரலோகத்தில் இருந்து உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள் சொன்னீங்கப்பா. ஆமென். பயப்படாதீர்கள் சொன்னீங்க. எத்தனை புயல் போல் வீசுகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கடலை போல் கொந்தளித்து வருகிற பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலும் பயப்படாதீர்கள் என்று சொன்ன கர்த்தர் ஐயா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்திலே அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய, எங்களில் யாரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று உம்முடைய திருவார்த்தை சொல்லுகிறது போலே என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற ஐயா, இரவும் பகலும் கண்ணீரோடு நடு ஜாமங்களிலே விழித்திருந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐயா. நீர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஞானத்தை மாத்திரம் அல்ல, கேட்கிற எதையும் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் நீ சொன்னீங்களா சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படி கேட்கிறோம், உம்முடைய சித்தத்தின்படி கேட்கிறோம் ஐயா. அன்பின் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக எங்களை விடுவிக்கிறவரும் எங்களை மீண்டெடுக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே கேட்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. கடன் தொல்லை பாரங்களில் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு இது இப்பொழுதே கொடுக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். வந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஐயா நீர்தான் இதை நிறைவேற்றுவீர், நீர்தான் நல்ல வழிகளை திறப்பீர், நீர் இவர்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான அற்புதங்களை செய்வீர் என்ற நம்பிக்கையோட வந்திருக்கிற, விசுவாசத்தோட உம்முடைய சமூகத்திலே அதிகாலையில் வந்து காத்திருக்கிற ஐயா, நடு ஜாமங்களில் வந்து காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நாங்கள் அறிந்திருக்கிறோம் சந்தேகப்படுகிறவன் ஐயா, இந்த காரியங்களிலே சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதியிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் நம்பி ஐயா அது போன்று சந்தேகப்படாமல் கவலைப்படாமல் ஓ லார்ட் உதவி வரும் கண்மலையாகிய எங்கள் கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கிறோம். லார்ட் நீங்க தான் ஜெகோவா ஜீரே ஐயா, எங்கள் இரட்சணிய கண்மலை. ஆமென் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் ஐயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே இவர்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே, உம்முடைய பர்வதத்திலே அவைகள் பார்த்து கொள்ளப்படட்டும் சுவாமி. நல்ல செய்திகள் வரட்டும் இந்த பிள்ளைகளுக்காக, இவர்கள் பிள்ளைகளுக்காக ஐயா. கலங்கி தவிக்கிற கலங்கி தவித்து தன் கடன் பிரச்சனை மாறும் என்று, நிச்சயமாய் மாறும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் வந்திருக்கிறார்கள். பர்வதத்திலே, உம்முடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படட்டும்
ஐயா இவைகளை தீர்த்து இவர்களை நீக்கி எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீக்கி விடுவித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிள்ளைகளும் இவருடைய குடும்பங்களும் இன்னும் 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 அவதியில் அகப்படாதபடி லார்ட் இந்த காரியங்கள் இதோடு நிற்கும்படியாய் இந்த பிரச்சனைகள் விரைவாய் தீரும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா இந்த ஆபத்துகளில் இருந்து இந்த ஒரு முறை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான காரியங்கள், ஆமென் ஆண்டவரே, அற்புதமான காரியங்கள், இவர்கள் பண வரவுகள் வரட்டும் சுவாமி. இவர்களை விசுவாசித்து கொடுத்தவர்களுக்கும், நம்பி கடன் கொடுத்தவர்களுக்கும், இறங்கி கடன் கொடுத்தவர்களுக்கு இவர்கள் அந்த மனசாந்திரத்தோடு அதை திருப்பி செலுத்தும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்கள் மீதும், இவர்கள் கையின் பிரயாசங்கள் மீதும், இவர்கள் வருமானத்தின் மீதும், குடும்பத்தின் மீதும் இறங்குவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தெய்வமே நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற நல்ல தெய்வம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நினைப்பதற்கும் ஐயா இவர்கள் நினைக்கிறது போல் அல்ல. ஒருவேளை வேண்டிக் கொள்ள முடியாதவர்கள், நினைக்க முடியாதவர்கள், இதில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம், இதில் இருந்து எப்படி விடுதலை பெறுவோம், இதில் இருந்து எப்படி எங்கள் வீட்டுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் தொழிலுக்கு ஒரு விமோசனம் வரும் என்று நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. நொந்து நொடிந்து போன என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் அந்த சூழ்நிலையில் உம்முடைய சமூகத்திலே ஜெபத்திலே இந்த ஜெபக்கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரலோகம் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஐயா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான அற்புதமான காரியங்களுடைய சொந்த வாழ்க்கையில நடக்கட்டும். கொஞ்ச வருமானத்தில் இருக்கிற இவர்கள் பிள்ளைகள் ஐயா நல்ல வருமானத்திலே வந்து நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பீராக, பதவி உயர்வுகளை கொடுப்பீராக, வருமான பெருக்கம், பண பெருக்கம் உண்டாவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் விரைவாய் வழிவாசல்களை திறந்து அவர்களை கொண்டு செல்லும்படியாய், நல்ல இடங்களிலே பிளேஸ்மெண்ட் கொடுக்கும்படியாய், நல்ல வேலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு இது லேசான காரியம் ஐயா. பலமில்லாத பிள்ளைகளுக்கும், உதவியற்றவர்களுக்கும், திக்கற்றவர்களுக்கும் உமக்கு உதவிகள் செய்கிறது லேசான காரியம். காரணம் இந்த பிள்ளைகளுக்காக அசைக்கப்படட்டும் ராஜா. வெளிநாடுகளிலே ஐயா நல்ல வருமானம் இல்லாத தவிக்கிற பிள்ளைகளின் வருமானங்களும் பதவிகளும் உயரட்டும். இவர்களுக்கு நல்ல மேன்மையான உயர்வான மேன்மையான பதவிகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஐயா. அப்படியே இவர்கள் கையிட்டு செய்கிற தொழில்களில் எல்லாம், இவர்கள் செய்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்களிலே ஒரு பெரிய மாற்றம், பெரிய மறுமலர்ச்சி உண்டாகட்டும். தொழிலிலே பெரிய மாற்றம் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா கருங்கல்லில் இருந்து தண்ணீரை புறப்பட செய்கிற, கருங்கல்லில் இருந்து தண்ணீரை புறப்பட செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் நீ ஐயா. இந்த பிள்ளைகளுக்காக அப்படியே செய்ய போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். வெட்டாந்தரையை தண்ணீர் தடாகமாக மாற்ற சர்வ வல்லமை உள்ள ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே கூடும், அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்படியே அது நடக்கும்படியாய் வெட்டாந்தரை போல இருக்கிற இவர்கள் வாழ்க்கையிலே லார்ட் தண்ணீர் தடாகமாய் நீரூற்றுகள் பாயட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டாகட்டும் ராஜா. வனாந்தரத்திலே ஐயா வெடித்து சிதறி இருக்கிற ஐயா ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாத வனாந்தரங்களிலே நீர் ஆறுகளை பாய்ந்தோட செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மை விசுவாசிக்கிறோம் சுவாமி. இப்படியாய் வறண்டு காய்ந்து போயிருக்கிற ஐயா, ஒன்றுக்கும் வழி இல்லாமல் கடனிலே கஷ்டப்பட்டு, பண பிரச்சனைகளிலே, நஷ்டங்களிலே, தோல்விகளிலே கஷ்டப்பட்டு தொலைந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் வனாந்தரம் போன்ற பகுதிகள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும்படியாய் தேவரீர் பரலோகத்திலிருந்து உம்முடைய அனுக்கிரகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இவர்கள்
அவாந்திர வெளிகள் எல்லாம் ஓ லார்ட் நீரூற்றுகள் பாய்ந்தோடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்க சொன்னது போல நீங்கள் யாதொன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஐயா உமக்கே தெரியப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும். ஆமென் ஆண்டவரே, இதுவரை இந்த அருமையான பிள்ளைகளை காத்து வந்தீரே, இவர்களுக்கும் ஐயா இதுவரை செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோட உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உம்முடைய சமூகத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை திறப்பீராக. இவர்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே, இவர்கள் பண வரவிலே, ஐயா சம்பாத்தியத்திலே ஒரு ஆச்சரியமான மாற்றம் இன்று தொடங்கட்டும், இன்று தொடங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்று தொடங்கட்டும் ராஜா. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஐயா இந்த பிள்ளைகளை உடைய குடும்பங்களையும் விடுவிக்கும்படியாய் ஆமென் ஆண்டவரே. கடத்திலே அல்லல் பட்டு துன்பப்பட்டு ஐயா நொந்து நொடிந்து போயிருக்கிற இவர்களை நீர் எழுப்பி உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்கே எங்கே அவமானப்பட்டார்களோ, எங்கே எங்கே தொலைந்து போனது போல ஏளனமாய் எண்ணப்பட்டார்களோ, யார் யார் இவர்களை நிந்தித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் இவர்கள் எல்லா கடன்களையும் திருப்பி அடைத்து விட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையின்படியே அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று சொன்னது போல நீயோ யாருக்கும் அடிமைப்படாதிருப்பாய், நீதான் அடுத்தவர்களை ஆளுவாய் என்று சொன்னது போல பிள்ளைகளை உயர்த்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளின் மீதும் இவருடைய குடும்பத்தின் மீதும் நீங்காதபடி நிலைத்திருக்கட்டும். எந்த சாபத்தினால், எந்த விதமான மந்திரம், பில்லிசூனியம், மாந்திரிகத்தினால் இவைகள் வந்ததோ, எந்த கீழ்ப்படியாமையினால் வந்ததோ எல்லாம் இன்றே இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா சாபமும் மந்திரமும் பில்லிசூனியம் மாந்திரீக கட்டுகளும் மாறட்டும். கடன் பிரச்சனைகளிலும் இருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். அந்த சங்கிலிகள் கூட உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த சிறை இருப்புகளில் இருந்து இவர்களை விடுவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். ஆச்சரியமான மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஐயா. இவர்கள் பெரிய சாட்சிகளாய் ஐயா நம்பவே முடியாத அநேகர் திரளான மக்கள் கேட்டு ஆச்சரியப்படுகிற சாட்சிகளாய் இந்த பிள்ளைகளை சபையிலும் சங்கத்திலும் ஊரிலும் உலகிலும் மாற்றுவீராக, நிறுத்துவீராக, தூக்கி நிறுத்துவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த காரியத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இன்றைய நாள் முதல் என் கர்த்தர் இதை பொறுப்படுத்திக் கொள்வார். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? அவர் பார்த்து கொள்ளுவார். அதற்காக கொடுக்காம இருக்கிற, அசால்ட்டா இருக்கிற, நிர்விசாரமா இருக்கிறது நான் சொல்லல. தைரியமா இருங்கள். கர்த்தர் அதற்கான வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் என்னை என்ன செய்வார்? மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார் என்று எந்த சந்தேகத்திற்கும் பயத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடம் கொடாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த ஃபைலை நிச்சயமாய் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணி இதன் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நில்லுங்கள். கர்த்தருக்காக இந்த வேலையை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காக விரைவாய் செயல்பட தொடங்குவார். மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே.